வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஆனா மனோஜ், ஆரம்பிக்கலாமே. நேத்து நீ சொன்ன மாதிரியே நீ யாருக்கு சப்போர்ட் பண்றியோ அவன் காலி. ஏய், நம்ம தான் இன்னைக்கு ரெண்டுக்கும் மிச்சல் ஸ்டார்ட் ஓட்டு பண்ணிருந்தான் பாத்தியா? போட்டுருக்கோம். மிச்சல் ஸ்டார்க்கோட இனிஷியல் ஓவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 6, 3வது பால் அவுட், விக்கெட். நல்லா ஸ்டார்ட் இல்ல பண்ணாங்க பவுலிங். அது ஈஸி. இல்ல யார்கர் வீக்னஸ் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க சூரியவன்சிக்கு. நம்ம இன்னொரு ஸ்ட்ரீக் ஒன்னு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நான் கடைசியா ஒரு 5-6 மேட்சா நோட் பண்றேன். 2 மேட்ச் கரெக்டா நடக்கும், ஒரு மேட்ச் தப்பா நடக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ரீக் போகுதுல. அப்படி இல்லன்னு வச்சுக்கேன், 2 மேட்ச் தப்பா நடக்குது, ஒரு மேட்ச் கரெக்டா நடக்குது. அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரீக், ஆர்சிபியோட ஸ்ட்ரீக் வந்து அது 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்க. நம்ம 2 மேட்ச் நம்ம சொல்றது 2 மேட்ச் தோத்துறது, 3வது நம்ம சொல்றது ஜெயிச்சிருது. இப்ப நாளைக்கு ஜெயிக்கொன்றியா தோக்குன்றியா? நாளைக்கு ஜெயிக்குதோ தோக்குதோ ஆப்வியஸா நாளைக்கு மேட்ச் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு ஊருக்கே தெரியும். இல்ல, எனக்கு வந்து யார் ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா மும்பைல சொல்லுவேன். பட் சப்போர்ட் வந்து சிஎஸ்கேக்கு தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கேடா அப்படிங்கிறது தான். பட் மும்பை வந்து அதனால அது வந்து ரைட் ஆஃப் பண்ணிடலாம். அதான் மும்பை வந்து அடி வாங்கின இதில் வெறியில் இருப்பானுங்க. நமக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான், டே இவனை போட்டு பழந்துடா டே. தம்பி அது அடுத்த மேட்ச் அப்புறம் பேசுவோம்ப்பா. இப்போ நம்ம இந்த மேட்ச்க்கு வாங்க. 220 சேஸ் பண்ணிருக்காங்க, 225 226 சேஸ் பண்ணிருக்காங்க டிசி. ஒரே ஒரு ஃபார்முலா தான் தம்பி, டெல்லிக்கு கேஎல் ராகுல் அடிச்சா ஜெயிக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு கவனிச்சியா, கேஎல் ராகுல் ஆடும்போது மத்தவங்க எல்லாம் நிதானமா ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இல்லன்னா பரபரன்னு அவுட் ஆயிடுறானுங்க. அடிக்கணும் நச்சு அவுட் ஆயிடுறானுங்க. சரி, இந்த பக்கம் ஒண்ணு கவனிச்சிங்க, அந்த பக்கம் ஒண்ணு கவனிச்சிங்களா? ஆர்ஆர் பக்கம் ஓபனர் 2 பேருமே வந்து ஒரு 6 ஒரு 4 அவுட் ஆகி கூட நாங்க ஆடுவோண்டா 260 அடிப்போண்டான்னு காட்டியிருக்கானுங்க. அதுவும் ஃபெரேரா போன மேட்ச் இந்த மேட்ச் பொழந்து கட்டுறான். தெரியாத கடைசியில வந்து 200 வருமானு டவுட் இருந்தப்போ ஃபெரேரா வந்து காட்டிட்டு. அப்படி இப்போ வந்து ஆர்ஆர் வந்து பர்ஃபெக்டா செட்டா தான் இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஓகே, இன்னைக்கு ரியான் பராகும் மிடில் வந்து துருவ் துறையிலும் வந்து கரெக்டா கொடுத்துட்டாங்க. மிடில் ஆர்டர் வந்து ஒரு மாதிரி செட் ஆகி கொடுத்துட்டாங்க. உனக்கு வந்து ஆப்வியஸா கடைசி வரைக்கும் ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான மூவ். இதை வந்து அவங்க ரொம்ப முன்னாடியே வந்து பண்ணிருக்கணும். 14வது ஓவர் 13வது ஓவர் ஆடுறதுக்கு செட்டான பேட்ஸ்மேன் ஜடேஜா. ஆனா பினிஷர் பண்ண வேண்டிய ரோலை வந்து அவர் அங்க பண்ணாரு. பினிஷிங்ல கொண்டு வந்து விட்டா நம்மால் தட்டி 6வது விக்கெட்டு போடுறீங்க, 5 விக்கெட்டு சடசடன் போனாதான் ஜடேஜா உள்ளேயே வராரு, இல்லைன்னா வரவே மாட்டேங்கிறாரு. ஆர்ஆர் வந்து என்னதான் தோத்தானாலும் பேட்டிங் ஆர்டரா பார்க்கும்போது அவங்க ரொம்ப கன்வின்சிங்கா இருப்பாங்க. ஆனா இதை வந்து அவங்களே தனக்கு தானே தலையில மண்ணை வாரி போட்ட மாதிரி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன 42 மேட்ச்ல 12 மேட்ச் தான் சேஸ் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. 30 மேட்ச் சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். 260 அடிச்சாலும் திரும்பி அடிக்கணும், 240 அடிச்சாலும் திரும்பி அடிக்கணும். சரி, சூரியவன்சி இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காரு, நல்ல பேட்டிங் ட்ராக், நம்ம ஒரு 260-70 அடிப்போம். ஏன்னா டிசி வந்து அந்த சேசிங்க்கு இல்ல, கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்தா நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வரும்போது நம்ம மட்டுமே என்னைக்குமே பிளான் பண்ணுவோம்னு நினைக்க கூடாது. அந்த பக்கம் அவனுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்கல்ல. அப்ப அவன் பிளான் பண்ணுவான்ல, சூரியவன்சி தானே அடிக்கிறான், யார்கர் போடு. இன்னொன்னு எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் பேட் பண்ணது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா, டிசிய பேட் பண்ண விட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க திணறாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு மேட்ச் கேஎல் ராகுல் ஆடினதை விட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தா டிசி கொஞ்சம் திணறிருக்காங்க. அண்ட் ஒரு டார்கெட் செட் பண்ணி கொடுத்தா அவங்க ஈஸியாக ஆடிட்டு போயிடுறாங்க. ஸோ ஏன் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் இது சூஸ் பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் நீ சொன்ன மாதிரி சூரியவன்சி ஜெய்ஸ்வாலை வந்துட்டு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க. டிசிக்கு ஒரு ஃபயர் பவர் ஆட் ஆயிருக்குல்ல, மிச்சில் ஸ்டார்க்னு ஒன்னு ஆட் ஆயிருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நீ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உண்மையாலுமே டோன் செட் பண்ணி கொடுத்துட்டாரு மிச்சில் ஸ்டார்க்கு. வைபவ் சூரியவன்சி விக்கெட்டு எப்படி இருந்தாலும் கேல் ஜேமிசன் வச்சு எடுத்தாங்க, பட் இல்லன்னு சொல்ல வரல. பட் ஜெய்ஸ்வாலும் எடுக்கும்போது சூரியவன்சி எடுக்கும்போது நம்ம டவுன் ஆயிட்டோம்ல. 5வது ஓவர்ல தான் ஒரு ஃபயர் ஆகி ஒரு ஓவருக்கு 10 ரன் அழகா மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க. பராக் இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ். இது வரைக்கும் 30க்கு மேல தாண்டாத பராக் வந்து 90ல வந்து அவுட் ஆனது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்தது. 100 அடிச்சிருக்கலாம், ஆப்வியஸா 100 மிஸ் பண்ணிட்டாரு. உண்மையாலுமே செம கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். 100 அடிச்சிருந்தாருன்னா ரியான் பராக்குக்கே நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அவர் மேல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வேற போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு ரிப்ளை மாதிரி ஒன்னு அடிச்சு 100 கொடுத்து ஆமாண்டா நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாருன்னு நினைச்சேன். அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஏனிங்க அவர் ஃபீல்டுல இல்ல, 10வது ஓவருக்கு மேல கேப்டன்ஷிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவுமே ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்காம எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா கொடுத்துருக்கலாம். ஜடேஜா என்னதான் சிஎஸ்கேக்கு போரா பண்ணியிருந்தாலும், ஆனா ஜடேஜா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பாஸ் அவுட் பண்ணி தான் ஜெய்ஸ்வால் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஜடேஜா தான் பவுண்டரி லைன்ஸ்ல நின்றுட்டு, ஜெய்ஸ்வால் வந்து 30 சர்க்கிள் இருந்தனால அப்படி போயிட்டு இருந்தது. அது மாதிரி செகண்ட் ஹாஃப் தெளிவா பேசியா அழகா கொண்டு போய் டிசி வந்து ஓகே நான் பேப்பர்ல இருக்கிறத நேர்ல செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல அழகா செஞ்சு காட்டினாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருந்துச்சு. கேஎல் ராகுலோட கிளாசிக் ஷாட்ஸ் எல்லாம் பாக்குற சூப்பரா இருக்கும்.
ஒரு மாதிரி பதட்டமே இல்லாம விளையாட மாதிரி இருந்துச்சு. ஈஸி அவுட்ல ஜெயிச்சிட்டாங்க. லைக் எங்கெங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சாங்க, எங்கெங்க டிஃபெண்ட் பண்ணணுமோ அங்க பண்ணாங்க. லைக் நிதிஷ் ராணா நல்லாவே செகண்ட் ஃபீல்ட் ஆடி நல்லாவே கேஎல் ராகுல் சப்போர்ட் பண்ணான் ஆக்சுவலி. ஸோ நான் பார்க்கும்போது 140 ஆடுக்கு ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு. அது 12 ஓவர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஈஸி வின் ஃபார் டிசி. ஆக்சுவலா 2 இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸை வந்து ஜெயிச்சது வந்து டிசி தான். பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி 2 இன்னிங்ஸ்லயுமே டிசி தான் வின் பண்ணாங்க. அதுதான் இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கான மெயின் காரணமே. டோனமன் ஃபெரேரா எனக்கு தெரிஞ்ச அவன் நல்ல ஃபினிஷர் ஆக்சுவலா. ஆமா, நான் தர்ஷன் சானக்கான்ட்டேன் டோனமன் ஃபெரேரா. சரி ஆக்சுவலா டோனமன் ஃபெரேரா சிஎஸ்கே ட்ரேட் இதுல எடுத்தாங்க. என்ன சொல்றது, ஆப்ஷன்ல எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க போயிடுச்சு. சரி விடு, அதையே ஞாபகப்படுத்துற. இன்னும் நீங்க அதுல இருந்து வெளில வரலையாப்பா? 8 மேட்ச் ஆடிட்டாங்க, இன்னுமா ட்ரேடிங்ல இருக்கீங்க? இல்ல அது பேசணும் இல்லையா? அது வந்துட்டு அவன் ப்ரூவ் பண்ணும்போது எல்லா ஐஸும் அங்கதான் போகுது, எல்லாருமே அங்கதான் பாக்குறாங்க ஏன் இது வந்து மிஸ் பண்ணாங்கன்னு. ஆமா, சமீர் ரிஸ்வியும் தான் அங்க போய் உட்கார்ந்துட்டு அடின்னு அடிச்சாரு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. துஷார் பாண்டே ஒரு மேட்ச் சூப்பரா பவுலிங் போட்டு பண்ணி கொடுத்தாப்படி. அப்ப நிறைய இருக்கிறதா ராஜஸ்தான்ல இருக்கும்போது அவனை எடுக்காதது வந்துட்டு நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகும்னு சொல்லல, எடுத்திருந்தா இன்னும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற டீமே நல்ல டீம் தான், பட் இன்னும் ஆடட் ஒரு என்ன சொல்றது ஒரு பவர் இருந்திருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஃபன் மூமெண்ட் பாத்தியா? சூரியவன்ஷோட விக்கெட் எடுத்துட்டு அது ஒரு பெரிய, அதாவது ஒரு டோனி விக்கெட்டோ இல்ல ஒரு கோலி விக்கெட்டோ எடுத்த மாதிரி அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க அவங்க அந்த விக்கெட் எடுத்துட்டு. அது கேஎல் ஜேம்ஸனுக்கு ஒரு ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது வெரி ரேர். என்ன தெரியுமா? ஒரு ஓவர் ஃபுல்லா இவரு ஜெய்சால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் துருஜராலே புடிச்சிட்டாரு. கடைசி பால் சிங்கிள் ஓடாதனா கடைசி பால் சிங்கிளும் போயிட்டாரு. ஆனா துருஜர சிங்கிள் அடிச்சு சூரியவன்சி ஸ்ட்ரைக் வரும்போது சரியான கிளாப்ஸ், பயங்கர ஆரவாரம். எல்லாருமே யாருப்பா யாரு சூரியவன்சி பேட்டிங் ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கு அவ்வளவு சவுண்டு. பெரிய ஒரு ஃபேன் பேஸ் 15 வயசுலயே பயங்கரமா பிடிச்சி வச்சிருக்காரு. அதான் கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலயே இப்பதான் கிராக் பண்றாங்க, எப்படி போட்டா அந்த பையன் அவுட் ஆவான்னு கிராக் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஏதோ விக்கெட் ஆயிட்டு அப்படி கால்ல போட்ட பால். ஆக்சுவலா கேட்டாலே சொல்லுதுப்பா யார்கர் போட்டா கொஞ்சம் திணறல. சூரியவன்சிக்கு 2 வீக்னஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இப்போ யாக்கர், அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஷார்ட்டா ஹிப்ல போட்டா அவர் வந்துட்டு அந்த மிஸ்கியூ பண்றாரு. சோ இந்த ரெண்டுமே ரிப்ல. சோ இந்த ரெண்டுமே அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, கிராக் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கு மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல். உங்க ஒப்பீனியன்? ஓப்பனிங் யாரு? தர்ஷன் சானக்கா தானே. தர்ஷன் சானக்காவோட குவிக் ஃபயர் 50 வந்து உண்மையாலுமே டோன் செட் பண்ணுச்சு. விக்கெட் போகாம இருந்திருந்தானா அவரும் கொஞ்சம் நிறைய ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஏன்னா எனக்கு அந்த பவர் பிளேல இப்ப நான் ஒரு லெக் சைட் டாமினன்ட் இல்ல ஆஃப் சைட் டாமினன்ட் அப்படின்னு மாதிரி நீ சொல்லவே முடியல. நான் ஒரு ஷார்ட் பால் போடுறேன் ஓகே அப்படின்னா அந்த கில் ஆடுவார் தெரியுமா, ஷார்ட் ஆம் ஜாபா, அந்த மாதிரி ஒரு ஷாட் ஒண்ணு பார்த்தேன். கட் ஆடுறாங்க, கவர்ஸ் மேல அடிக்கிறாங்க, எல்லா ஷாட்டுமே இருந்தது. தர்ஷன் சானக்கா ஆல் ஓவர் அந்த கிரவுண்ட் ஃபுல்லுமே வேகன் வீல் சூப்பரா அழகா அந்த மாதிரி ஒரு இருந்தது. இது அந்த வேகன் வீல் வந்து என்டையர் இன்னிங்ஸ் ஒரு 20 ஓவர் 15 ஓவர் ஆடுறாங்கல்ல, அவங்க வேகன் வீல் மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணது பவர் பிளேக்குள்ளேயே அவர் பண்ணார். அந்த ஒரு 50 ரன்னுக்குள்ளேயே பண்ணது வந்து நல்லா இருந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா பவுலர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களா, லெக் சைடு ஆஃப் சைடு போட்டா அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா வைடியா இருக்கார் போடலாம், சரி பேட்ல போட்டா அடிக்க மாட்டேங்கிறான்னா ஏதாவது போடுறாங்க, எது போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது தர்ஷன் சானக்கா வந்து நல்ல ஒரு இது. பட் ஆனா கேஎல் ராகுல் வந்து கடைசியில தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. ஓகே, யார சொல்ற நீ? உன்னதான்டா. இல்ல என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து தர்ஷன் சானக்கா. ஓகே ஓகே என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு கிளியர்லி ராகுல் தான். பட் நான் ஒருத்தர் கிரெடிட் கொடுக்க நினைக்கிறேன்னா டோனமன் ஃபெரேரா. ஏன்னா அவன் பாஸ்ட் ஒரு 3-4 மேட்சுமே அவன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஆக்சுவலி. ஸோ ஆமா, அவன் கிராஃப் பாத்தீங்கன்னா மேல போயிட்டே தான் இருக்கு அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து. ஸோ டோனமன் ஃபெரேரா இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்குமான்னு ஒரு கேள்விக்குறி. அண்ட் பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் இல்லைனா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு கிளாசி ராகுல் தான். ஓகே, அப்புறம் இன்னொன்னு, நேத்து நம்ம சொன்ன மாதிரி ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் நீ சொன்ன மாதிரி 220 படிச்சு அடிச்சிருக்காங்க. 220+. இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாவே நாளைக்கான மேட்சுக்கு போயிடலாம். அதாவது எல் கிளாசிக்கோ ரிவெஞ்ச் இருக்க மும்பை வந்து சென்னைக்கு வருது. சிஎஸ்கே vs மும்பை, யார் ஜெயிப்பா?
ஆக்சுவலா இது எல் கிளாசிக்கோன்னு நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையான பிளேயர்ஸ் யாருமே ஆடல. ரோஹித் சர்மா ஆகட்டும், லைக் தோனி ஆகட்டும், எனக்கு அது எல் கிளாசிக்கோவா பார்க்க முடியல. ஐ கோ வித் சிஎஸ்கே. டூ ஆர் டை மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும். போன ரெண்டு இதுல பேர் வந்து ரித்து வந்து அந்த ரிதம் பிடிச்சிருக்காரு. சிஎஸ்கே வந்து கண்டிப்பா மும்பை வந்து இப்பதான் இன்னுமே ரொம்ப டெரிஃபிக்கா இருப்பாங்க. ஓகே, நமக்கு பிளே ஆஃப் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பிரகாசமா இல்லைங்கும் போது பங்காளி இருங்க, நீங்க எங்க போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துருவாங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையே, நம்ம ஆளுகிட்ட பிரச்சனையே. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, நான் வந்து சொன்னேன், நான் வந்து ஒரு போன வாரமா ஏதோ அந்த டாப் 4 வந்து ஆல்மோஸ்ட் சீல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எய்தர் இப்ப வந்து பஞ்சாப் தோத்துட்டாங்க, ஆர்ஆர் தோத்துட்டாங்க, ஆர்சிபி தோத்துட்டாங்க, எஸ்ஆர்எச் மட்டும் இவங்க தோக்க வேண்டியது இருக்கு. சோ எஸ்ஆர்எச் இந்த மாதிரி இவங்க தோக்குறாங்க அப்படிங்கும் போது இந்த பக்கம் பாரு, ஜிடி ஜெயிச்சிட்டாங்க, இவங்க டிசி டிசி ஜெயிச்சிட்டாங்க, அப்புறம் இன்னொரு டீம் இப்ப ரீசெண்டா ஜெயிச்சது கேகேஆர். கேகேஆரும் லாஸ்டா ஜெயிச்சிருக்காங்க. சோ இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு வரும்போது நடுவில் நிக்கிற 6ஆம் நம்பர்ல இருக்கிற நம்மளும் ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஓகேவா? சோ கண்டிப்பா ஜெயிக்கணும். பங்காளிக ஆனதான் ஆச்சு, நாங்க 6வது கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ பிளே ஆஃபுக்கு போற வழி விடுங்க. இந்த மாதிரி சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க தேவையில்லாம. ஏதாவது டீமை கலந்து விட்டு மாத்தி போட்டு. ஏன்னா நம்ம நம்ம வந்து சொல்லலாம் எல் கிளாசிக்கோ மாதிரி நீ சொல்ற மாதிரி பிளேயர்ஸ் இல்லன்ட்டு, பொலாடி இல்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவரு அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு டக் அவுட்ல, தம்பி நமக்கு தெரியும்பா சிஎஸ்கே இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜில அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்து டாஸ் கீஸ் ஜெயிச்சானா தெளிவா எனக்கு தெரிஞ்சு போன டைம் மாதிரியே ஒரு பேட்டிங் அடிச்சு நல்ல ஸ்கோரை போட்டு சேஸ்ல ப்ரெஷரை போட்டு இது பண்ணிடலாம். ஏன்னா திடீர்னு எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது அவங்க. சரியா? சேஸ்ல கூட நம்ம ப்ரெஷர் போட்டு பதில விக்கெட் எடுத்து சொல்றா. விட்டுறலாம். எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது, வேற மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க. மும்பையா சிஎஸ்கேன்னு கேட்டா வளவ வேற ஏப்பா பங்காளி, நம்ம எல்லாரும் மத்த டீம் அடிச்சுதானப்பா பழக்கம், நம்மளுக்குள்ள இது கண்ட அப்படிங்கிற மாதிரி. நீங்க கடப்பாரானா அங்க போய் காட்டுங்க, நம்ம கிட்ட காட்டாதீங்க வேண்டாம் அப்படிங்கிற நான். ஆக்சுவலா இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மும்பையோட பழக்கமே இதாயிடுச்சு. லாஸ்ட்ல தோத்துனே வருவாங்க, கடைசியில ஆன் த ட்ராட் 6 மேட்ச் வின் ஆயிட்டு பிளே ஆஃப்ஸ்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாப் சரி, ஆர்ஆர் சரி, ஜெயிச்சிட்டே வருவாங்க, டாப் ஆஃப் த டேபிள் இருப்பாங்க, கடைசியில பார்த்தா அவனுக்கு ஆமா, பிளே ஆஃப் சீட்டே போயிருவானுங்க. ஸோ எனக்கு 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 அது கொஞ்சம் பிரகாசமா தெரியுது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா டாப் 4 சீட். நானே வந்து நினைச்சேன் டாப் 4 ஆல்மோஸ்ட் சீல்டு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனா வாய்ப்பு இருக்குல்ல, இருக்கு 6 இருக்கு. மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க எல்லாருமே. அந்த 7வது மேட்சோட வின்னிங் வந்து யாருக்கும் விழுகவே மாட்டேங்குது. சோ அந்த 7வது 8வதுன்னு போகும்போது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஒண்ணு நடக்குது. இதே இந்த இன்னுமே இடத்துல ஓகேவா? இன்னொன்னு யோசிக்கிறோம். 2 பேருமே ஒண்ணு மறந்துட்டீங்க. இவங்க 4 அந்த பேருமே ஒரு டீம் கூட ஆடணும். யார் தெரியுமா? எல்எஸ்ஜி கூட ஆடணும். ஒரு மேட்ச் இருக்கு எல்லாத்துக்கும். அதை மறந்துடாதீங்க. இல்ல, நீ ஆ- எல்எஸ்டி வந்து நத்திங் டு அது லூஸ். அது 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 கரெக்ட் தான்ப்பா. நான் என்ன சொல்றேன்னா, நீ எல்எஸ்சி கூட ஒரு மேட்ச் ஆடி இது பண்ணாலும் சரி, 8 வின்னுக்கு போறீங்க அப்படின்னாலுமே நம்மளும் எல்லா மேட்சையும் ஆடி ஜெயிச்சு நம்மளும் 8 வின்னுக்கு இருந்தானா ரன் ரேட்ல நம்ம சண்டை போட்டுக்கலாம். ஓகேவா? ரன் ரேட்ல சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற நானு. நீங்களும் எனக்கு 8 ஜெயிங்க, நாங்களும் எல்லாரும் 6 டீம்ல இருந்து 7 டீம் வரைக்கும் 8 ஜெயிங்கப்பா. கேகேஆர் விட்டுருங்க, பஞ்சாப் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, சரி அந்த பையன் கப் அடிக்கல அதனால மேல விட்டுருவோம். இது எல்லா டீமும் 16க்கு வாங்க, ரன் ரேட்ல அடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அது ஒரு ஒரு -0-1-2 என்னமோ இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஜெயிச்சுட்டே இருந்தாலும் அது ஆப்வியஸா பிளஸ்ல இருக்கிறனால அந்த மாதிரி நம்ம பேசலாம். ஸோ சிஎஸ்கே வந்துட்டு போன டைம் நம்ம ஆளுகளை வச்சுதான் செஞ்சு ரன் ரேட் ஏத்திக்கிட்டோம். இந்த மாதிரி இன்னொன்னு, இந்த டைமும் கொஞ்சம் ரன் ரேட் ஏத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது. கார்த்திக் சொன்னது நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லாத்துக்குமே எல்எஸ்சி கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு. எனக்கு அங்கதான் ஒரு இது இருக்கு. என்னன்னா, எல்எஸ்சி கூட தோத்துட்டாங்கன்னா ரெண்டு மேட்ச் அது வந்துட்டு பெரிய லாஸ் அந்த டீமுக்கு. ஆனா எல்எஸ்சிக்கு வந்துட்டு நத்திங் டு லூஸ். ஸோ அதே மாதிரி அவங்க அவங்க வந்துட்டு அது அப்படியே ஆப்போசிட் சொன்னா. அவங்களுக்கு வந்து நத்திங் டு லூஸ் மாதிரி, நத்திங் தேர் டு வின். பேட்டிங்ல ஒண்ணுமே அதுதான் இல்ல. ஒண்ணும் இல்ல, இல்ல. அவங்க ஜெயிக்கிற மாதிரி விளாடல சந்தோஷ். ஆ, எல்எஸ்சி எனக்கு என்னமோ ஜெயிக்கிற மாதிரி விளாடல. எல்எஸ்சி ஓனர் செய்யற வேலையினால யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, வரவங்க எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க அவரை. இல்ல நான் ஓகேவா? நமக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு எல்எஸ்சிக்கு ஆன் தி த்ராட். நெக்ஸ்ட் 2 மேட்ச் இருக்கு. சோ ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சு, ஒரு மேட்ச் செகண்ட் பேட்டிங் ஆடி ஜெயிக்கலாம், அந்த அளவுக்கு தான் எல்எஸ்சி இருக்கு. சோ நமக்கு தான் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நான் என்ன சோ சொல்ல வரேன்னா, லைக் எல்எஸ்சிக்கு வந்துட்டு பாயிண்ட் தேவையில்லை, ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அது முக்கியம், அதை கன்சிடர் பண்ணி ஆடணும்ன்ற. இட்ஸ் நீங்க இம்பார்ட்டன்ட். எல்எஸ்சியை அதுக்காக ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. எல்எஸ்சி வந்து இதே மாதிரி 2 மேட்ச் சிஎஸ்கேக்கு வந்து 2024 இருந்துச்சு. 2024 2 மேட்சுமே நம்ம ஜெயிப்போம்னு நினைச்சா 2 மேட்சுமே தோத்து அந்த அந்த வருஷம் பிளேயர்ஸ் வந்து வெளியே வர காரணமே அந்த 2 மேட்ச் தான். கடைசியில போய் ஆர்சிபி கிட்டையும் தோத்துருவோம். அந்த ஸ்டாட்ஸ் இல்ல, எல்லாம் ஓகே தான். எல்எஸ்சிக்கு எதுவுமே அவங்களுக்கு நினைச்ச மாதிரி போக மாட்டேங்குதுல்ல. சோ அந்த அந்த பார்க்கலாம். ஸ்ட்ரீக் அவங்க ஃபாலோ பண்ணட்டும் கேறேன் நான்.
சரி நீ இந்த அதுவே இதுக்கு வா, ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்க. சிஎஸ்கேவா எம்ஐயா? எனக்கு இப்ப பயமா இருக்கு. இப்ப நான் சிஎஸ்கே சொல்லி தோத்துருச்சுன்னு வச்சுக்க, சரி நம்ம எம்மையாவது சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வழக்கம் போல இந்த மாதிரிலாம் சூப்பர் சீசன் வரும்போது எனக்கு என் தலைவன் விவேக் தான் ஞாபகம் வரும். அப்படி ஏப்பா 1000 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டி எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது இல்ல அப்படிங்கிற இல்ல மாதிரி. இதுல ஓடும், அந்த எழுபத்துல ஓடும், நீ எம்ஐக்கு போ. எம்ஐ இப்ப நான் எம்ஐ போய் எம்ஐ ஜெயிச்சிச்சுன்னு சொல்லுவீங்க. ஒரு கான்ட்ரவர்சி வாய்ப்பு கிரியேட் இல்ல. பண்ணி விட்டுருவாங்க. விவேக் சொன்ன மாதிரி 1000 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டி எலுமிச்சம்பழத்துலயா ஓட போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலருங்கிறதுனால நான் மஞ்சள் கலர் டீமுக்கே போறேன், சிஎஸ்கே. ஆக்சுவலா அவங்க டீம்ல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிருக்காங்கடா. ஸ்டார்டிங்ல வந்து வில் வில் ஜாக்ஸும் ஜாக்ஸ் ரிக்கில்டன் வந்திருக்காங்க, ரிக்கில்டனும். ஸோ போன தடவை இல்ல சூப்பரா ஸ்டார்ட் ரிக்கில்டன் கொடுத்தாங்க, சூப்பர் ரிக்கில்டன் ஸ்டார்ட் வந்த கொடுத்தாங்க. காரணம் வந்துட்டு குவிண்டன் இது டிகாக் என்ன வந்துட்டு இன்ஜுரி. ம். அதெல்லாம் பண்ணிக்க சொல்லுப்பா, 2 பாயிண்ட் மட்டும் கொடுக்க சொல்லு போதும். ஸோ அது என்ன எனக்கு வேணா என்னமோ பண்ணிக்கிட்டோம். டவுட் தான். நான் ரெண்டு பக்கத்துல எந்த பக்கமே எனக்கு போக எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களும் ஒரு மாதிரி செட்டா இருக்காங்க, சிஎஸ்கேவும். அவங்களாதான் அதாவது சிஎஸ்கேவே ஒரு ஏதாவது பைத்தியகாரத்தனை பண்ணி தோத்தாதான் உண்டு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் அவங்க எஸ்ஆர் கிட்ட, ஆமா எஸ்ஆர்ஹெச் கிட்டையும் ஜிடி கிட்ட தோத்துற காரணம் அவங்களோட முட்டாள்தனம் தான். கரெக்ட். இல்ல இவங்க முட்டாள்தனம் பண்ணா இன்னொன்னு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? இது அஸ்வின் சும்மா இல்லாம ஏதோ சொல்லிட்டாரு போல. இப்ப சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு, அதனால காம்பினேஷன் கெடுக்க வேண்டாம் அப்படிங்கறனால தோனி உள்ள வரலையா. சிஎஸ்கே உள்ளேயே போகாது, அவங்க வந்து அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தெரிஞ்சாதான் தோனி உள்ள வருவாராம். இதனால பாதி பேர் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, டேய் தோத்துருங்க, தோனி வந்து ஒரு 4 மேட்ச் ஆடட்டும் பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி பேர் வேண்டிட்டு இருக்கானுங்க. ஆனா பைத்தியக்கார பயிர்களா, யாரா நீங்க அப்படிங்கிற. அவங்க என்ன ஆக்சுவலா சொல்றாங்கன்னா, பங்காளிங்க எப்படினாலும் கீழே தான் இருக்கானுங்க, வேற எவன் கப் அடிச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்ல, கேகேஆர் கப்பும் அடிக்காது, 5 கப்பு எவனும் வர முடியாது, எவனும் 1-2 தான் அடிப்பானுங்க, அதனால அடிச்சுட்டு போட்டோம், நம்ம அடுத்த டைம் போய் 6வது கப் அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தோனி வேணும் அப்படிங்கிறானுங்க. இல்ல டேய் என்னடா அந்த தோனி கால்குலேஷன் போடுறீங்க. ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இங்கேயுமே இம்பாக்ட் ஆகுது. இப்போ அந்த பிரைஸ் எல்லாம் சேப்பாக்களோட டிக்கெட் பிரைஸ் எல்லாமே கம்மியாகுது. இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் தோனி ஒரு லெகசி கேரி பண்ணாரு, 5 கப் அடிச்சாச்சு, எல்லாம் ஓகே. ஸோ இனிமேலுமே அது வந்துட்டு தோனின்னு வச்சுக்கோங்க, மென்டார்ஷிப்பா இதை வச்சுக்கோங்க. பட் ஆப்வியஸா அவரால் ஆட முடியாது, ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, இன்ஜுரிஸே நிறைய இருக்கு, அந்த முட்டில இன்ஜுரி, ஓட முடியாது. அப்புறம் டெத் ஓவர்ஸ்ல வந்துட்டு ஒன்ஸா டூஸா கன்வெர்ட் பண்ண முடியாது. அதெல்லாமே கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும் ஆக்சுவலி அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் வந்துட்டு நம்ம இனிமேல் வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு நம்ம டீம்லயே ஒரு சில கரெக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும் தோணுது. ஆமா, நம்ம சிவம் டூவே வந்து கொஞ்சம் இடையில உட்கார வச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. யார் உள்ளாடுவா இப்போ ஃபினிஷர் ரோலுக்கு? எம்எஸ் தோனி. எனக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கு ஆக்சுவலா. எனக்கு வந்து சர்ஃபராஸா வந்துட்டு நம்பர் 1ல ஆடணும்னு நினைக்கிறேன். லைக் ஊர்ல இல்லாம போன தடவை நடந்த கியோஸ்லயே கொண்டு சர்ஃபராஸ் உள்ள கொண்டு வந்துட்டு ஊரியல் பட்டேல் வெளியில உட்கார வச்சுருவாங்க, அது தெரிஞ்சு போச்சு. அண்ட் பிரேவிஸுக்கு கரெக்டான இது ஃபிக்ஸ் பண்ணும். சர்ஃபராஸ் ஃபர்ஸ்ட் டவுன், பிரேவி செகண்ட் டவுன். சிவம் டூபே இருக்கிறதுனால தான் நமக்கு பஞ்சாயத்து. சிவம் டூபே ரைட் ஆஃப் பண்ணிட்டு கார்த்திக் சர்மா முன்னாடி இறக்கி விட்டாலும் பிரச்சனை இல்லை. 7th டவுன் நம்ம தோனியை கொண்டு வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஜேமி ஓவர்டன் நம்ம அன்சுல் கம்போஜ் வரைக்கும் 6 அடிக்கிறாங்க. குர்ஜப்னீத்தும் ஆடுவான். அடிக்கிறான். ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூல அஸ்வின் சொன்னாரு, லைக் குர்ஜப்னீத் நல்ல பேட்டர், அவனை வந்துட்டு இம்பாக்ட் அப்பா வெளியே கொண்டு போகணும் வேணான்னு எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்எஸ் கூட தான் நினைக்கிறேன். ஸோ குர்ஜப்னீத்தும் அடிக்க கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ பட் என்னோட பிளேயர் ஆஃப் டு வாட்ச் அவுட் வந்துட்டு வில் ஜாக்ஸ். உன்னோடது எப்படி தலைவன் தெளிவா ஆப்போசிட்ல இருந்தா இருக்கு பத்தியா? இல்ல நாளைக்கு வந்து எனக்கு என்னமோ சஞ்சுவுக்கு நாளைக்கு படுன்னு தோணுது. ஆமா, நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு கர்ஸ்ல இருக்கிறனால நம்ம சஞ்சுவே சொல்லி வைப்போம். சஞ்சு ஒருவேளை ஓப்பனிங்ல கீப்பனிங்ல நம்ம வாயினால அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் மத்தவங்க எல்லாம் அடிப்பானுங்களா, அதுக்காக சேஃப் கேம். எனக்கு வந்து கெய்க்வாட் போன மேட்ச் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டு அப்படி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஆனா நம்ம வந்து செஞ்சிடலாம் பங்காளியை. பார்க்கலாம் பங்காளி செய்யறானா நம்ம செய்யறோம் நாளைக்கு தான் தெரியும். இல்லடா எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா ஜோக்கா சொல்றதை தாண்டி மும்பை வந்துட்டு நாளைக்கு மனசார விட்டு கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். சென்னை வேற வித்தியாசமா இருக்கும், என்ன விக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இவங்க ஸ்பின் ட்ராக் எல்லாம் மாறிடுச்சு. இல்ல அந்த ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில் 75% ரெட் சாயில், அந்த அந்த பிட்ச் நம்பர் 6 நினைக்கிறேன், மோஸ்ட்லி அதுல தான் ஆடுறாங்க. ஸோ அரௌண்ட் லைக் 190 வந்துட்டு ஒரு குட் ஸ்கோரா இருக்கும். எனக்கு 170 தான் அடிப்பானுங்க யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும். இல்ல நான் வந்து கொஞ்சம் பாராவே அதிகமாவே போவோம், 200ல இருந்து 210ன்னு எனக்கு தோணுது.
ஓகே 205, 207, 208 இதெல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு பிடிச்ச நம்பர். அந்த நம்பருக்கு வருவாங்கன்னு தோணுது. சரி ஓகே. இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான். எல்லா டீமும் அப்படியே தான் இருக்கு. நம்ம சிஎஸ்கே முதல்ல கீழே தள்ளிட்டு டிசி மேல போயிடுச்சு. ஸோ ஆமா. நாளைக்கு சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிச்சா ஜெயிச்சு அப்படியே மறுபடியும் மேல மேல வரும். வந்துடணும். ஓகே டெம்பரரி தானே எல்லாமே. பார்ப்போம். பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, நன்றி. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.